जयत्याश्रितसन्त्रास ध्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः. நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரீ ராமோதந்தத்தினுடைய ஸ்லோக நம்பர் 97, 98 அண்டு 99. இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய பதவிபாகம், அன்வயா, தாத்பரியம், மேலும் அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய வியாக்கரண அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க போறோம். இதற்கு முன்னாடி சென்ற வகுப்புல 98 ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். இந்த கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன? வாலி நிஷ்கிரமிய சுக்ரீவம் சமரே பீடயத் பிருஷம் சோபி சம்பக்ன சர்வாங்கா பிராத்ரவத் ராகவாந்திகம் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அதனுடைய அர்த்தம் என்ன? இப்போ சுக்ரீவனுக்கு ஸ்ரீ ராமபிரானுடைய அந்த சக்கியம்னு சொல்லக்கூடிய நட்பானது ஏற்பட்டிருக்கு. அதனால மகிழ்ச்சி அடைந்த சுக்ரீவன் வாலிய யுத்தத்துக்காக கூப்பிடுறான். ரொம்ப சப்தம் எழுப்பிண்டு கூப்பிடுறான். அப்படி சப்தம் எழுப்பிண்டு புறப்பட்ட அந்த சுக்ரீவனோட வாலி யுத்தத்துக்கு வரான். ஆனா என்னன்னாக்கா, இந்த முறை வாலிய சுக்ரீவனால வீழ்த்த முடியல. ஏன் அப்படின்னாக்கா, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கா தோற்றத்துல. ராமருக்கு கொஞ்சம் குழப்பமானது ஏற்படுறது. இதுல யாரு வாலி யாரு சுக்ரீவன் அப்படிங்கிறது தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது தெரியல. ஒருவேளை நம்ம தப்பா வாலிய வதம் பண்றதுக்கு பதிலா சுக்ரீவனை வதம் பண்ணிட்டான். ஏன்னா உருவத்துல ஒரே மாதிரி இருக்கா, கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை, கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல இப்போ யுத்தத்துக்கு போன அந்த சுக்ரீவனை வாலி துவம்சம் பண்ணி அமிச்சிட்டான். மறுபடியும் எங்கிருந்து புறப்பட்டானோ அதே இடத்துக்கு வந்துட்டான். ராமனிடத்திலே வந்து அடைந்து சொல்றா, ராமா என்ன இப்படி பண்ணிட்டியே அப்படி. அப்ப ராமர் சொல்றாரு, கொஞ்சம் குழப்பமா எடுத்து, உருவத்துல ஒரே மாதிரி இருந்தாலும் அடையாளம் தெரியல அப்படிங்கிறத என்ன பண்ண போறாருனாக்கா, இப்போ ஒரு யோசனை உபாயம் பண்றார். அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணலாம். சுக்ரீவனுடைய கழுத்துல ஒரு மாலை மாதிரி அணிவிச்சு மறுபடியும் அவனை வாலியோட யுத்தம் பண்ண அனுப்பலாம். அப்ப எனக்கு சுலபமா இருக்கும், இது எது வாலி எது சுக்ரீவன்றது எனக்கு தெரியும். அப்பதான் மறைந்திருந்து வாலியை வதம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு உபாயத்தை கண்டுபிடிக்க போறா. அதனால என்ன நடக்கிறது, அதன் மூலமா எப்படி வாலி வீழ்த்தப்படுறான் அப்படிங்கிறது தான் நீ வரக்கூடிய இந்த ஸ்லோகங்களை நம்ம பார்க்க போறோம். இந்த ரீதியில் இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகத்தினுடைய முதல் ஸ்லோகமா இருக்கக்கூடிய ஸ்லோகம் நம்பர் 97. அது என்ன ஸ்லோகம், அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கோ. கிருதசின்னஸ்து ராமேன புனரேவ சவாலினம் ரணாயா குயத க்ஷிப்ரம் தஸ்தௌ ராமஸ்திரோஹிதா. கிருதசின்னஸ்து ராமேன புனரேவ சவாலினம் ரணாயா குயத க்ஷிப்ரம் தஸ்தௌ ராமஸ்திரோஹிதா அப்படிங்கிறது மூல ஸ்லோகா. இது கிஷ்கிந்தா காண்டத்துல இருக்கு. தொடர் வரிசையில ஸ்லோகம் நம்பர் 97. என்ன பத விபாகம்? கிருதசின்னஹா து ராமேன புனஹ சஹ ஏவ சஹ வாலினம் ரணாய ஆக்வயத க்ஷிப்ரம் தஸ்தௌ ராமஹ திரோஹிதா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பத விபாகங்கள், பதச்சேதங்கள். பிரதட்சணா என்னன்னாக்கா, இப்போ ராமர் என்ன டிசைட் பண்றாருனாக்கா, வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் இடையே ஒரு நமக்கு வித்தியாசமே தெரியல. அதனால கிருதசின்னஹா, ஏதாவது ஒரு அடையாளம், சின்னம்னா அடையாளம், அதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, ஒரு மாலையை சுக்ரீவனுடைய கழுத்துல அணிவிக்கிறார். யாரு? ராமர். அதுதான் கிருதசின்னஹா. அது யாரால பண்ணப்பட்டது? ராமேன. அப்படி இப்ப அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ராமர் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றார். அவருடைய கழுத்துல ஒரு மாலை மாதிரி ஒரு விஷயத்தை அணிவிக்கிறார். மறுபடியும் என்ன பண்றா? புனரேவ சகவாலினம், மீண்டும் போறான் வாலியனோட யுத்தம் பண்றதுக்காக. மறுபடியும் புறப்படுறான். அப்படி ரணாயா குவேத க்ஷிப்ரம் தஸ்தவ்
ராமஸ்திரோஹிதா. இப்படி ராமர் என்ன பண்றாருன்னா மறைந்து நின்றுக்கிறார். வாலியினுடைய கண்ணில் படாம தன்னுடைய உருவத்தை மறைத்து நிற்கிறார். யாரு? ராமர். அடையாளத்துக்காக என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, வாலியினுடைய சுக்ரீவனுடைய கழுத்துல ஒரு மாலையை அணிவிச்சு இப்போ அந்த யுத்தத்துக்காக கூப்பிடுற. இப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா, சீக்கிரமா கூப்பிட சொல்ற. யார? சுக்ரீவனை விட்டு சொல்ற, வாலியை பணி சீக்கிரமா யுத்தத்துக்கு கூப்பிடு. இந்த மாதிரி சுலபமா அவனை வீழ்த்திடலாம். ஏன்னா அடையாளம் தான் இப்போ உண்டு பண்ணியாச்சே. அதனால என்ன பண்றார்? மறைஞ்சிருந்து இந்த விஷயத்தை செய்கிறார் ராமர் அப்படிங்கிற மாதிரி பாக்குறோம். கிருதசின்னஸ்து ராமேன புனரேவ சபாலினம் ரணாயா குவேத க்ஷிப்ரம் தஸ்தௌ ராமஸ்திரோகிதா. க்ஷிப்ரம்னா சூனத்தம், சீக்கிரமாகவே இப்படியாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமானது இருக்கு. பத விபாகம் பார்த்தோம். அன்வயா புனஹா ஏவ ராமேன கிருதசின்னஹாது சஹ வாலினம் க்ஷிப்ரம் ரணாய ஆக்வயத. சீக்கிரமா என்ன பண்ண போறான்? அவனை வாலிய யுத்தத்திற்கு அழைக்க போறான். எப்படிப்பட்ட சுக்ரீவனா இருக்கா இப்போ அப்படின்னாக்கா, ராமனால அடையாளம் காணப்படக்கூடிய ஒரு விஷயத்தை உண்டு பண்ணிய பிறகு ராமஹா திரோஹிதா தஸ்தௌ, அவர்கள் இருவர்கள் கண் மறைவாக ராமபிரான் மறைந்து கொண்டார் அப்படிங்கிறதான ஸ்லோகத்தை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இதனுடைய தாத்பரியம் என்ன? இப்ப நம்ம சொன்ன விஷயத்த சம்ஸ்கிருதத்துல எப்படி அதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கா பாருங்க நமக்கு. தாத்பரியம் புனகா ராமஹா. புனகான மறுபடியும் அர்த்தம். ஏற்கனவே ஒரு தடவை போய் வாலிய யுத்தத்துக்கு கூட்டான், அப்ப பலன் அளிக்கல, நல்லா துவம்சம் பண்ணி அமிச்சான். யாரு? வாலி சுக்ரீவனை. இந்த முறை அந்த குழப்பம் ஏற்படாமல் இருக்க கொஞ்சம் ராமருக்கு கன்ஃபியூஷன் வந்துருது இல்லையா, யாரு வாலி யாரு சுக்ரீவன் தெரியல. அதனால இப்ப என்ன பண்றாரு? ஒரு அடையாளத்தை உண்டு பண்றார். அவருடைய கழுத்துல ஒரு மாலை மாதிரி அணிவிக்கிறார். அணிவிச்சு புனஹா ஏவ ராமேன கிருதசின்னஹா து சஹ வாலினம் க்ஷிப்ரம் ரணாய ஆக்வயத ராமஹா திரோஹிதா தஸ்தௌ. வியாக்கரணம் சந்திஹி கிருதசின்னஹா பிளஸ் து விசர்க சகாரஹ புனஹ பிளஸ் ஏவ விசர்க ரேபஹ சஹ பிளஸ் வாலினம் விசர்க லோபஹ ரணாய பிளஸ் ஆக்வயத சவர்ண தீர்க்க சந்திஹி ராமஹ பிளஸ் திரோஹிதா ராமஸ்திரோஹிதா விசர்க சகாரஹ. இப்படியான விஷயங்கள் இந்த வியாக்கரண அம்சங்கள் இந்த ஸ்லோகத்துல அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து நாம பார்க்க போற ஸ்லோகம் நம்பர் 98. அது என்ன ஸ்லோகம் பாருங்க. இதுவும் கிஷ்கிந்தா காண்டத்துல வந்துட்டு இருக்கு. மூல ஸ்லோகா ஹேமமாலி ததோவாலி தாராயாபிஹிதம் ஹிதம் நிரஸ்ய குபிதோ பிராத்ரா ரணம் சக்கரே சுதாருணம். ஹேமமாலி ததோவாலி தாராயாபிஹிதம் ஹிதம் நிரஸ்ய குபிதோ பிராத்ரா ரணம் சக்கரே சுதாருணம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகா. தன்னுடைய பத விபாகம் என்ன பாருங்கோ. ஹேமமாலி ததா வாலி தாராயா அபிஹிதம் ஹிதம் நிரஸ்ய குபிதா பிராத்ரா ரணம் சக்கரே சுதாருணம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பத விபாகா. என்ன ஆறுது? ஹேமமாலா அஸ்தி அஸ்தி ஹேமமாலி ஹேவிங் எ கோல்டன் நெக்லஸ் அபிஹிதம். ஓ, அந்த வாலி இருக்கான் இல்லையா, அவரிடத்துல அவரோட மனைவியானவர் சொல்றா, நல்ல விஷயத்த சொல்றா. என்னன்னாக்கா, மறுபடியும் உன்னை சுக்ரீவன் சண்டைக்கு கூப்பிடுறான், நீ போகாத. ஏன்னா முதல் தடவை அவன் சண்டைக்கு கூப்பிடும் பொழுது எந்தவித விஷயமும் நடக்கல. அப்பவே எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்தது. மீண்டும் மீண்டும் அவன் அந்த உன்னை சண்டைக்கு கூப்பிடுறான்னா இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு, நீ இப்ப அவனோட யுத்தத்துக்கு போறது நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்றா. அப்போ இதெல்லாம் என்ன பண்றான்? அத நிராகரிச்சிடறான். நிராகரிச்சுட்டு என்ன பண்றான் அப்படின்னாக்கா யுத்தத்துக்கு போறான். ஹேமமாலி ததோவாலி தாராய அபிஹிதம் ருமை. தாராய அபிஹிதம் ஹிதம். தாரானா யாரு? அவனோட மனைவி. அவனை சொல்றா, ஹிதமான வார்த்தைகளை சொல்றதுன்னு. வேண்டாம், நீ அவனோட யுத்தத்துக்கு போறது நல்லது இல்லை அப்படிங்கிற உடனே அது எல்லாத்தையும் என்ன பண்றான்? குபிதா நிரஸ்ய பிராத்ரா சக்கரே சுதாருணம். அதெல்லாம் பொருட்படுத்தாம வாலி என்ன பண்றான்? சுக்ரீவனோட யுத்தத்துக்கு சென்றான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ததா ஏவமாலி வாலி தாராய அபிஹிதம் நிரஸ்ய.
அதாவது கோல்டன் கலர்ல இருக்குமா அவனுடைய கழுத்து. அப்படி ஸ்வர்ணமயமான கழுத்துக்களை உடைய வாலி தாராயா அபிகிதம் இதம் நிரஸ்ய, அவருடைய மனைவி சொன்ன அந்த இதமான வார்த்தைகள், நீ வேண்டாம் யுத்தத்துக்கு போக வேணாம்னு சொன்ன கொடுத்த. எப்பவுமே எல்லாம் பாருங்க, ஒரு விஷயத்த நமக்கு பகவான் இதன் மூலமாக காண்பிச்சு கொடுப்பான், நாம தான் அதை இண்டிகேஷனை புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்காம குபிதா பிராத்ரா சுதாரணம் ரணம் சக்கரே, அதை மீறிண்டு என்ன பண்றான், கோபத்தின் மூலமாக அந்த யுத்தத்துக்கு போறா. இவன் என்ன மீண்டும் மீண்டும் வந்துட்டே இருக்கான் அப்படிங்கிற ஒரு கோபமானது ஏற்படும் இல்லையா? அது கோபம்தான் பேரழிவா மாற போறது. யாருக்கு? வாலி. அந்த கோபத்தின் மூலமாக அவன் என்ன பண்றான், மறுபடியும் யுத்தத்திற்கு வந்தான். ஏமமாலி தத்தோபாலி தாராய அபிகிதம் ஹிதம் நிரஸ்ய குபிதோ பிராத்ரா ரணம் சக்கரே சுதாருணம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இதனுடைய அன்பையாக என ததா ஹேமமாலி பாலி தாராயா அபிகிதம் இதம் நிரஸ்ய குபிதா பிராத்ரா சுதாருணம் ரணம் சக்கரே, யுத்தத்திற்கு போனான். யாரு? வாலி. அப்ப என்ன நடக்கிறது அப்படிங்கிறது நாம அடுத்து வரக்கூடிய ஸ்லோகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸ்லோகம் பாருங்க, இது ஸ்லோகம் நம்பர் 99, மூல ஸ்லோகா. இதுவும் கிஷ்கிந்தா காண்டதான் வருது. பானேன வாலினம் ராமோ வித்வா பூமௌ ஞபாதயத் சோபி ராம இதி ஞாத்வா த்யக்த்வா தேகம் திவம் யயௌ. பானேன வாலினம் ராமோ வித்வா பூமௌ ஞபாதயத் சோபி ராம இதி ஞாத்வா த்யக்த்வா தேகம் திவம் யயௌ. ஓ, எவ்வளவோ தாரான்னு சொல்லக்கூடிய வாலினுடைய மனைவி இதமான வார்த்தைகளை சொல்லி அவனை தடுத்தும் அவனுக்கு அந்த தன்னுடைய கோபம் அப்படிங்கிறது மூலமா என்ன பண்றானாக்கா, யுத்தத்துக்கு போயே தீருவேன்னு சொல்லி தன்னுடைய சகோதரனுடன் சண்டைக்கு போனான். என்ன நடந்தது அதன் பிறகுனாக்கா, பானேன வாலினம் ராமஹா வித்வா, தன்னுடைய பானத்தால் மறைந்திருக்கக்கூடிய ராமர் தன் பான பிரயோகத்தால வாலிய வதம் பண்ணிட்டார். அப்படி வதம் செய்த பிறகு பூமோ ஞபாதயது, அவன் பூமியில் வீழ்த்தப்பட்டான். சோபி ராம இதி ஞாத்வா த்யக்த்வா தேகம் திவம் யயு, அந்த தன்னுடைய மரண காலத்துல என்ன பண்றான், இது ராமனாதான் இருக்கக்கூடும் சொல்லி அந்த ராமனுடைய பெயரை உச்சாரணம் பண்ணிட்டு திவம் யயௌ, தன்னுடைய தேகத்தை விட்டுட்டு சொர்க்கலோகத்தை அடைந்தான். இது ராமனுடைய செயலா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கடைசியா ராமா அப்படிங்கிற அந்த பெயரை உச்சாரணம் பண்ணிட்டு அவன் திவம் யயௌ அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. பானேன வாலினம் ராமோ வித்வா பூமௌ ஞபாதயது சோபி ராம இதி ஞாத்வா த்யக்த்வா தேகம் திவம் யயௌ அப்படிங்கிறது மூல ஸ்லோகா. இது தொடர் வரிசையில 99 பாருங்க. பத விபாக பானேன வாலினம் ராமஹ வித்வா பூமௌ ஞபாதயத் சஹ அபி ராம இதி ஞாத்வா த்யக்த்வா தேகம் திவம் யயௌ. இதுக்கு முன்னாடி போன ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் பார்க்கணும் இல்லையா? சாரி, ஒரே நிமிஷம் இருக்கும். ஸ்லோகம் நம்பர் 98 தாத்பரியம் வியாக்கரண அம்சம் பார்க்காம நம்ம இங்க வந்துட்டோம். பாருங்க, இது எத்தனாவது ஸ்லோகம் அப்படின்னாக்கா ஸ்லோகம் நம்பர் 98 தாத்பரியமே பார்க்கல. என்ன ஸ்லோகம் அது பாருங்க. ஹேமமாலி ததோவாலி தாராயா அபிஹிதம் ஹிதம் நிரஸ்ய குபிதோ பிராத்ரா ரணம் சக்கரே சுதாரணம் அப்படிங்கிற ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா? அதனுடைய தாத்பரியம் ததா ஹேமமாலி பாலி தாராயா அபிஹிதம் ஹிதம் நிரஸ்ய குபிதா பிராத்ரா சுதாருணம் ரணம் கிருதவான். ரணம்னா யுத்தம்னு அர்த்தம். சண்டை, யுத்தத்தில் சண்டை புரிய போனான். யாரு அப்படின்னாக்கா வாலி. யாருடன்? தன்னுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய சுக்ரீவனுடன். எப்பொழுது? அவனுடைய மனைவி இதமான வார்த்தைகளை சொல்லி தடுத்தும் கேட்காத அந்த வாலி யுத்தத்திற்கு சென்றான்றத பார்த்தோம். அதனுடைய வியாக்கரணம் என்ன பாருங்க. சந்திஹி ததா பிளஸ் வாலி சர்க்க உகாரா தாரையா பிளஸ் அபிஹிதம் சவர தீர்க்க சந்திஹி குபிதா பிளஸ் பிராத்ரா விசர்க உகாரா ஹேமமாலா அஸ்ய அஸ்தீதி ஹேமமாலி சுதாரணம் அதிபயங்கரம் அர்த்தம். சுதாரணம்னா பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, மீண்டும் மீண்டும் ஒருத்தர் கோபப்படுத்தினா அந்த கோபமானது அதிகரிக்குமா இல்லையா? அதுக்கு பேர் தான் சுதாரணம் பேர். அபிஹிதம் நாம அவதது இத்யர்த்தா. அபிஹிதம் நாம அவதத் சொல்லப்பட்டது அப்படிங்கிற அர்த்தத்தோட இந்த
98 ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமும் வியாக்கரணம் பார்க்காம நம்ம என்ன பண்ணிட்டோம், 99 ஸ்லோகத்துக்குள்ள போயிட்டோம் இல்லையா? பாருங்க, இப்ப நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 99. என்ன ஸ்லோகம் அது? பானேன வாலினம் ராமோ வித்வா பூமோ ஞபாதயது சோபிராவ இதி ஞாத்வா தெக்வா தேகம் திவம் யயௌ. பானேன, தன்னுடைய பானத்தால், ராமபிரானுடைய பானத்தால், வாலினம் வித்வா, இப்போ மறைஞ்சிருந்து ராமர் என்ன பண்றாருனாக்கா வாலிய வதம் பண்ணிட்டார், பான பிரயோகம் பண்ணிட்டார். ஏன் அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் நிறைய இருக்கு இல்லையா? சாட்சாத் நேரடைந்து சண்டை போடும் பொழுது எதிரியினுடைய பலமானது அதனுடைய பாதி வாலிக்கு வந்துடும். அப்படி பார்க்கும் பொழுது வாலியை வீழ்த்துறது அப்படிங்கிறது முடியாத காரியம். அதனால இவா 2 பேரை யுத்தம் பண்ண வச்சு அதுல சுக்ரீவன் யாரு அப்படிங்கிற அடையாளத்துக்காக அவன் கழுத்துல மாலையை இட்டு மறைஞ்சிருந்து ராமர் வாலிய வீழ்த்தினார். பூமோ ஞபாதயத்து, அப்படி ராமனால பிரயோகம் பண்ணப்பட்ட வாலியனுடைய சரீரமானது பூமோ ஞபாதயத்து, பூமியில் விழுந்தா. அது மாத்திரமல்ல, சோபிராம இது ஞாத்வா, இந்த இதுக்கு காரணம் ராமஹா அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருது. சுக்ரீவனால வீழ்த்த முடியாது, இது ராமனால வீழ்த்தப்பட்டிருக்க காரியம்ன்றத ஞாத்வா தேகம் தெக்வா, தன்னுடைய சரீரத்தை விட்டு திவம் யயௌ, சொர்க்கத்தை அடைந்தான். ஏன்னா அவனுக்கு யார்கிட்ட இருந்து இந்த இதுவானது ஏற்படுறதுனாக்கா ராமனிடமிருந்து ஏற்படுறது. அதனால அவன் சொர்க்கம் யயௌ. பானேன வாலினம் ராமோ வித்வா பூமோ ஞபாதயது சோபி ராம இது ஞாத்வா தெக்வா தேகம் திவம் யயௌ அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் தொடர் வரிசையில் 99. கிஷ்கிந்தா காண்டம் எடுத்தனாக்கா ஸ்லோகம் நம்பர் 11. பாருங்க, பதவிபாகா பானேன வாலினம் ராமஹா வித்வா பூமௌ ஞபாதயத் சஹ அபி ராம இதி ஞாத்வா த்யக்த்வா தேகம் திவம் யயௌ இது பதச்சேதः அथवा பதவிபாகः. அன்வயः ராமः வாலினம் பாணேன வித்வா பூமௌ ஞபாதயத் சஹ அபி ராம இதி ஞாத்வா தேகம் த்யக்த்வா திவம் யயௌ. இது ராமருடைய செயல்தான் அப்படிங்கிறத நினைச்சிட்டு என்ன எடுத்துனாக்கா அந்த தருவாயில அவன் ராமனை நினைக்கிறான். அப்படி ராமனை நினைக்கிறதுனால அவனுக்கு என்ன கிடைக்கிறது? சொர்க்கமானது கிடைக்கிறது. அப்ப எவ்வளவு மகிமை பாருங்க அந்த ராமநாமாவுக்கு, அப்பேற்பட்ட மகிமை. ராமங்கிற நாமாவை நாம உச்சாரணம் பண்ணா நடக்காத காரியங்கள்லாம் கூட நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. பாருங்க, தாத்பரியம் ராம இது ராமஹா வாலினம் பாணேன வித்வா பூமோ ஞபாதயத், ராமபிரான் வாலிய பானத்தால வீழ்த்தி பூமியில விழ வைத்தார். சஹாபி, யாரு? வாலியும் என்ன நினைச்சுக்கிறான்? ராம இது ஞாத்வா, ராமனாலதான் இது செய்ய முடியும் அப்படிங்கிறத நினைத்து தேகம் தெக்வா, தன்னுடைய சரீரத்தை விட்டு சொர்க்கம் கதவான், சொர்க்கத்திற்கு சென்றான் அப்படிங்கிறது தாத்பரியம். சந்திஹி என பாருங்க வியாக்கரணாம்சம். ராமஹா பிளஸ் வித்வா விசர்க உகாரஹ, சஹா பிளஸ் அபி விசர்க உகாரஹ பூர்வ ரூப சந்தி சோபி கிருதந்தாக त्यक्त्वा त्यजि प्लस त्वा प्रत्ययः विद्वा व्यद प्लस त्वा प्रत्ययः ज्ञात्वा ज्ञा प्लस त्वा प्रत्ययः ஞபாதயத் நீ உபசர்க பூர்வக அபாதயத் அபாதயத் பத் நிச் பிளஸ் லங்லகாரः பிரதம புருஷः அபாதத் அபாதயத் அபாதயதாம் அபாதயன் யயௌ யா தாது லிட்லகாரः பிரதம புருஷः யயௌ யயதுஹு யயுஹு அப்படிங்கிறது இந்த 99வது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய வியாக்கரண விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம். இப்படியாக இன்றைய தினம் பாருங்க 3 ஸ்லோகங்களை நாம பார்த்திருக்கோம் இல்லையா? சாரி, இன்றைய தினம் 3 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சிடும். ஸ்லோகம் நம்பர் 97, 98 அண்ட் 99. இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படின்னாக்கா பாருங்க. கிருத சின்னஸ்து ராமேன புனரேவ சவாலினம் ராமாயா குவயத க்ஷிப்ரம் தஸ்தௌ ராமஸ்திரோஹிதா. கிருதசின்னஸ்து ராமேன புனரேவ சவாலினம் ரணாயா குவயத க்ஷிப்ரம் தஸ்தௌ ராமஸ்திரோஹிதா. ஹேமமாலி ததோவாலி தாராயா அபிஹிதம் ஹிதம் நிரஸ்ய குபிதோ பிராத்ரா ரணம் சக்ரே சுதாருணம். ஹேமமாலி ததோவாலி தாராயா அபிஹிதம் ஹிதம் நிரஸ்ய குபிதோ பிராத்ரா ரணம் சக்ரே சுதாருணம். பாணேன வாலினம் ராமோ வித்வா பூமோ ஞபாதயத் சோபி ராம இதி ஞாத்வா தேகம் த்யக்த்வா திவம் யயௌ.
வானேன வாலினம் ராமோ வித்வா பூமௌ ஞபாதயது சோபி ராம இது ஞாத்வா தேகம் தியக்த்வா திவம் யயௌ அப்படிங்கிறது இந்த இன்றைய தினத்திற்கான 3 ஸ்லோகங்களை நாம பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். நடத்தி முடிஞ்ச ஸ்லோகங்களை ஹோம்ஒர்க்கா எழுதிட்டே வாங்கும். அதே மாதிரி விடாம பாராயணம் பண்ணிட்டே வாங்கும். ரொம்ப சுலபமான ஸ்லோகங்கள் தான், அனுஷ்டுப்புல தான் இருக்கு இல்லையா? 99 ஸ்லோகம் வரைக்கும் வந்துட்டோம். அதுல கிஷ்கிந்தா காண்டம் வரைக்கும் கவர் பண்ணிட்டோம். பாலகாண்டத்துலேருந்து ஆரம்பிச்சு அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம்னு சொல்லக்கூடிய இந்த 4வது பகுதியில் இருந்துட்டு இருக்கும். இன்னும் 3 பகுதிகள் தான் இருக்கு. அதனால நடந்து முடிஞ்ச ஸ்லோகங்களை நன்னா பாராயணம் பண்ணிட்டே வந்தேன்னா ஸ்லோகம் நமக்கு நல்லா ஞாபகத்துல இருக்கும். ஸ்லோகம் ஞாபகம் இருந்ததுனாக்கா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் நமக்கு சுலபமா ஸ்மரணம் பண்ண முடியும் இல்லையா? ஞாபகப்படுத்த முடியும். அதுக்காக தான் இந்த மெத்தட்ல நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம். பதச்சேதம், அன்பையக, தாத்பரியம், அந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய சமாசம் என்ன, சந்தி என்ன, கிரியாபதங்கள் என்ன அப்படிங்கிறது, அதனுடைய லக்காரம் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோமா, நமக்கு நல்லா அபியாசம் ஆயிடும் இல்லையா? நான் உட்காந்து பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். பண்ணுவோம் தாசன். ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து. அடுத்த வகுப்புல அடுத்த 3 ஸ்லோகங்களோட நம்ம பார்க்கலாம். தாசன். தன்யவாதா. धन्यवादः स्वामी।